வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பீகார் தேர்தல் அனைவருக்கும் பாடம். 2026 தேர்தலில் வெற்றி யாருக்கு? புதிய கருத்து கணிப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தேர்தல் ஒரு பக்கம் பகிரங்கமாக நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. தற்பொழுது சமீபத்தில் பீகாரில் தேர்தல் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பாஜக பெரும் விதத்தில் வெற்றியை பார்த்தீங்கன்னா கூட்டணியின் மூலமாக செயல்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் அரசியலை கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா பீகாரில் நடக்கிறது தமிழகத்தில் அடுத்து நடக்கும். அடுத்த வருஷம் நம்ம இதில் தேர்தல் வருகிறது தமிழகத்தில். ஸோ நம்ம நாட்டில் நடக்கும்போது இந்த தேர்தலில் அந்த பாணியில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா தவறுகளை செய்தார்களோ அதனை திருத்திக் கொள்வதற்காக முடிவுகளையும் அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது. மேலும் அங்கே பார்த்தீங்கன்னா வியூக வகுப்பாளர் தற்பொழுது திமுக ஆட்சியில் இருக்கட்டும், ஏன் மோடி பிரதமராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆட்சி வியூகங்களை அரசியல் வியூகங்களை வகுத்த பிரசாந்த் கிஷோர் அங்கே தோல்வி அடைந்திருக்கிறார். ஸோ நீங்கள் சொன்னால் நாங்கள் போடுவோம், ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தற்பொழுது செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அதிமுக மற்றும் திமுக, தாவேகா, என்டிகே என 4 முனை போட்டி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கப் போகிறது, யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள், ஆளுகின்ற கட்சிக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கிறது, அதிமுகவுக்கு வாக்குகளே குறைந்து கொண்டிருக்கிறது, தாவேகாவுக்கு இவை அனைத்து வாக்குகளும் சேர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது, இன்னும் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் படிப்படியான வாக்குகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்போ குறைவு, எதிர்ப்பு மற்றும் அதிகரிப்பு, ஆதரவு என அடுத்தடுத்த ஒரு விஷயங்களும் மாறுதலாக நடக்கிறதுனால அடுத்த கட்டத்திற்கு அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. ஆங்காங்கே நடக்கக்கூடிய அரசியல், தமிழகத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அரசியலின் ஒரு மையமாக வைத்துதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை மக்கள் எந்த புரிதலோடு அரசியலை எதிர்கொள்கிறார்கள், அந்த புரிதலோடு வாக்குகளை செலுத்தப் போகிறார்களா, என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சற்று பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மக்கள் மழைய நிலைமையிலே இல்லை. இப்போ போடுறவங்கெல்லாம் புதிய வாக்காளர்கள், ஓகேங்களா, நியூ ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் உருவாயிடுச்சு. ஸோ அவங்க எதை தீர்மானிக்கிறாங்க, யாரை பார்த்தீங்கன்னா முதல்வர் அரியணையில் அமர வைக்க போகிறார்கள் என்பதை புதிய வாக்காளர்கள் மட்டுமே முடிவெடுப்பார்கள். ஸோ அந்த ஒரு வரிசை பட்டியலில் அடுத்த ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்களும் இருக்கிறோம், எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அதில் இவங்க யார் பக்கம் வாக்குகள் போகிறாங்கன்னா டிவிகே மற்றும் என்டிகே இந்த பக்கம் தான் வாக்குகள் போகுது, புதிய தலைமுறை வாக்குகள், ஓகேங்களா. ஏன்னா மற்ற கட்சி டிஎம்கே போலனா போகுது, ஆனால் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆதரவு போல அப்படின்றதான் யதார்த்த ஒரு உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புள் கிட்ட, அதாவது யங்ஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் போய் கேள்விக்கு அரசியலை பற்றி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் கூட அவங்களுக்கு புரிதல் இருக்கோ இல்லையோ அவங்க யாரை விரும்புகிறாங்க அதுதான் பெரிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸோ அதுக்கேற்ற போல் அவங்க ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழல் தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பது. இன்னும் காலங்கள் போக போக மாற்றங்கள் மாறும். மாற்றங்கள் ஒன்றே மாறாது, புரட்சி ஒன்றே வெல்லும் அப்படின்ற மாதிரி பயணித்து கொண்டே இருக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.